ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீக்கான அனலைஸ் பார்க்க போகிறோம். இந்த வீக் மே 16th to 20th வீக்லி அனலைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கண்டினியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம eurusd தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீக்லி அனலைஸில் பார்த்தீங்கன்னா மேஜர் பேர்ஸ் ப்ளஸ் கோல்டு அனலைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். யூஎஸ் கோல்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா eurusd பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம்னா வீக்லி வந்து செல் தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எப்பவுமே வீக்லி அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேண்டில் சார்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமைஸ், அதாவது வந்து சின்னதாக வச்சுக்கணும். அப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டோட ஓவர் வியூ தெரியும். அப்போதான் மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது நமக்கு முக்கியமாக தெரியும். ஏன்னா ட்ரெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க எப்போ வீக்லி அனலைஸ் பண்றதா இருந்துச்சுனாலும் நீங்க ஓனா பண்றதா இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி சார்ட்டை வந்து ரொம்ப சின்னதாக ஆக்கிக்கணும். அப்பதான் ஓகே இந்த அளவுக்கு உங்களுக்கான சப்போர்ட் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். எப்பவுமே ஜூம் பண்ணி நம்ம வந்து வீக்லி அனலைஸ் பார்க்கக்கூடாது. கேண்டில் பார்க்கும்போது மட்டும் ஜூம் பண்ணி பார்த்தா போதும். eurusdல பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட் டவுன்ல தான் இருக்கு. எந்த ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கான எந்த ஒரு சூழ்நிலையும் இங்க உருவாகல. ஸோ அதனால நம்ம வந்து வீக்லியில நம்ம இந்த வீக் செல்லு தான் எடுக்க போறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு நல்ல சப்போர்ட்ல மார்க்கெட் வந்து திரும்பி இருக்கு. ஸோ இதை தாண்டலினா மார்க்கெட் மேபி இதுக்குள்ளேயே கன்சல்டேஷன் ஆகி மார்க்கெட் மேல போனாலும் போயிடலாம். ஆனா இருந்தாலும் நம்ம வந்து இப்போதைக்கு வீக்லியில செல் தான் சொல்லியிருக்கோம். நம்ம எப்பவுமே வீக்லி செல் சொல்லியிருக்கோம்னா அதுல ஏதாவது செல் கேண்டில் கிடைச்சதுன்னா நம்ம செல் போகலாம். நம்ம டே டைம் பேஸ்டு தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ இந்த வீக்கான டே டைம்ல ஏதாவது டே கேண்டில் ஏதாவது ஃபார்மேஷன் இருக்கான்னு பார்த்துருந்தோம். லாஸ்ட் வீக் நம்ம வந்து நம்ம சேனல்ல டெலிகிராம் சேனல்ல கால்ஸ்ல கொடுத்துருந்தோம் ஃப்ரீயா. இது பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் நம்ம எதை பண்ணினா இன்சைட் பார்னு ஒரு கேண்டில் நான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும். இன்சைட் பார்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மேஷன் இங்க ஃபார்ம் ஆயிருந்தது டேல. ஸோ அதை பிரேக் பண்ணா மார்க்கெட் வந்து கீழே போகுங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இங்கேயே ஆல்ரெடி கன்சல்டேஷன் இருந்துச்சு. மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்க க்ளோஸே வைக்கல, மார்க்கெட் இதுக்குள்ளேயே தான் ஆடிட்டு இருந்துச்சு. இப்போ க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் 1:1ங்கிற வீதம் நம்ம வச்சிருந்தோம். 1000 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 1100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 1100 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட்டுங்கிற மாதிரி நம்ம வீக்லியில கொடுத்திருந்தோம். இதே ஸ்கிரீன்ஷாட் தான் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி வந்து மார்க்கெட் வந்து 1:2 அப்படிங்கறக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். நம்ம 1:1 வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு. 1:2ங்கிறது 2400 பாயிண்ட்ஸ். ஸோ 1:2க்கான மார்க்கெட் வந்து கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மார்க்கெட் வந்து டேல வந்து உங்களுக்கு ரொம்பவே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து செல் ஆனதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, இது வரைக்கும் வந்துருச்சு. மார்க்கெட் இது வரைக்கும் தான் சொல்லியிருந்தோம், இது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இதுக்குள்ளேயே ஒரு இன்சைட் பார் ஃபார்மேஷன் இருக்கு. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இன்னும் கீழே இறங்கும். ஸோ நம்ம இந்த வீக் செல் தான் போறோம். மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகி மேலே போயிருச்சுன்னா மார்க்கெட் வந்து நம்ம பை போகலாம். ஆனா அதுக்கான இன்னும் எந்த சான்ஸும் கிரியேட் ஆகல. அது எப்படி ஆகுங்கிறத நம்ம வந்து மார்க்கெட் எப்படி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல காமிக்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல டவுன் ட்ரெண்ட்லயே வந்துட்டு இருந்துச்சு. சப்போர்ட் இங்கே தான் இருந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹை இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் மேல போயிருச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கன்சல்டேஷன் இந்த இடத்துல இருந்திருக்கு. நீங்க இங்க நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருந்தா மட்டும்தான், சாரி, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருந்தாதான் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் இங்க சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் பிரேக் ஆகி ப்ரீவியஸ் ஹையை க்ளோஸ் பண்ணி மேல போயிருச்சு. ஸோ இந்த ஃபார்மேஷன் நம்மளுடைய இப்போ கேண்டில்ல இப்போ ட்ரெண்ட்ல எதுவும் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா மார்க்கெட் வந்து செல்லுக்கே போகலாம். ஸோ செல் இது வரைக்கும் கீழே வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி. ஜிபிபி யூஎஸ்டி பாத்தீங்கன்னா eurusd மாதிரியே தான் நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி தான். இது கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும் கம்பேர் வித் eurusd. இது மார்க்கெட் பாத்தீங்கன்னா நல்லா டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. எந்த ஒரு சப்போர்ட் இங்க சப்போர்ட் இருக்கு, பட் இன்னும் சப்போர்ட் ரீச் பண்ணல. ஸோ மார்க்கெட் இன்னும் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. மார்க்கெட் இந்த பேரை பொறுத்த வரைக்கும் eurusdயோட பேர் மாதிரியே தான். நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் ட்ரேடு. ஸோ நம்ம டே ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கால் கொடுத்திருந்தோம், அது வந்து ஃபெயிலியர் ஆயிரும் நினைக்கிறேன். இப்போதைய சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. நம்ம 1:1 ரீச் பண்ணல. நம்ம இந்த இடத்துல ஒரு இன்சைட் பார் கேண்டில் ஃபார்மேஷன் வந்துருந்துச்சு. அதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நம்ம கால் கொடுத்திருந்தோம், பட் 1:1 இன்னும் ரீச் பண்ணல. அதுக்குள்ளேயே கேண்டில் திரும்ப இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நம்ம இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் இங்க போய் க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிட்டு வெளியே வர்றதா நமக்கு நல்லது. 1:2க்காக வெயிட் பண்ணுவோம். 1:1 ரீச் பண்ணல. ஸோ இந்த வீக் நம்ம இதை செல்லுன்னு தான் கன்சிடர் பண்றோம். பட் மார்க்கெட் மேல போய் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா AUD வந்து பாத்தீங்கன்னா வீக்லியில என்ன இருக்கு அப்படிங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி மார்க்கெட் கொஞ்சம் மார்க்கெட் சின்னதா பாத்துக்குவோம். நம்ம எப்போ சொல்ற மாதிரி தான் மார்க்கெட் கொஞ்சம் என்ன சொல்றது, மார்க்கெட் சார்ட்டை வந்து கொஞ்சம் சின்னதா வச்சுக்குவோம். சின்னதா வச்சிட்டோம்னா கொஞ்சம் நம்ம பார்க்க ஈஸியா இருக்கும். இப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா சரிங்க,
ஸோ இப்படி தான் வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன், ஓகேங்களா, டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கு. லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின் பார் மாதிரி தான். ஸோ நம்ம இதுக்கு மேலே போயிருச்சுன்னா, இங்கே கீழே வரலன்னா, ஜூம் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ அதை நம்ம இதில் அனலைஸ் பண்ணிட்டோம். இங்கே ஒரே ஒரு சப்போர்ட் இருந்தது, சப்போர்ட்டை பிரேக் பண்ணிருச்சு மார்க்கெட். ஸோ அதனால கண்டிப்பாக மார்க்கெட் கீழே தான் போகும். ஏயுடி யூஎஸ்டி செல். இருங்க, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். இந்த கேண்டிலுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, பின்பார் சொல்லக்கூடிய இந்த பின்பார் கேண்டில் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் போறக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மார்க்கெட் இதை கட் பண்ணலன்னா நம்ம வந்து இது கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் செல் போகணும்னு சொல்லியிருந்தோம். கட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தது. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த வீக்கும் நம்ம செல் தான் எடுக்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இங்க ஒரு பின் பார் கொடுத்திருந்தது. இங்க இன்சைட் பாருக்கு நம்ம இங்க ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இங்க ஒரு பின் பாருக்கு நம்ம இங்க ஒரு ப்ராஃபிட் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணோம். பட் நம்ம சொல்லக்கூடியது வந்து 1:2 1:1 மேக்ஸிமம் 1:1க்கு மேல தான் நம்ம டார்கெட் வைக்கணும். நம்ம ஏடி யூஎஸ்டி செல் தான் நம்ம இந்த வீக் போக போறோம். மண்டேக்கான ட்ரேட் பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் நான் நகர்த்திக்கிறேங்க உங்களுக்காக தெரியறதுக்காக. சப்போர்ட் இல்லைன்னா நான் தனியா உங்களுக்கு ஒரு கோடு போட்டு காமிக்கிறேன், அதன்படி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். இந்த இடத்துல ஒரு கோடு, அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு கோடு, இந்த பச்சை கோடு போட்டுருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட். ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடியது இன்சைட் பார்னு சொல்லக்கூடிய நம்ம வீக்லியில செல் சொல்லியிருக்கோம் ஏயுடிஎஸ்டி. ஸோ செல்லுக்கு அப்புறம் இங்க பிரேக் ஆச்சுன்னா இந்த மண்டேக்கு வந்து இதுக்கப்புறம் இங்க க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம மார்க்கெட் க்ளோஸ் வைக்கிறது இல்லை, பிரேக் எடுத்து கட்டாச்சுனாவே நம்ம ட்ரேட் எடுத்துடலாம். ரொம்ப நீங்க கொஞ்சம் ஆல்ரெடி லாஸ்ட்ல இருக்கீங்க, அதனால கன்ஃபார்மா இவ்வளவு ஸ்டாப் லாஸ் எல்லாம் வைக்க முடியாது டேக்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, இந்த மார்க்கெட் கேண்டில் வந்து கீழே வச்சு க்ளோஸ்னா 4 ஹவர்ல க்ளோஸ் வச்சதுன்னா நீங்க வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நான் சொன்ன பாயிண்ட்டை நீங்க வீடியோல ரெக்கார்ட் நீங்க பாத்துக்கோங்க. 69563 அண்ட் 68291 இது க்ளோஸ் பண்ணா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் இது போடுவோம், வரி பண்ணி தேவையில்லை. ஸோ ஏடியூஎஸ்டி மண்டேக்கான ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்ம இப்பவே கூட செல் ஸ்டாப் இங்க போட்டு வைக்கலாம். ஏன்னா மண்டே மார்க்கெட் என்ன வேணா ஆகலாம், டக்குன்னு கீழே இறங்கினாலும் இறங்கிடலாம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏடியூஎஸ்டிக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது யூஎஸ்டி கேட். யூஎஸ்டி கேட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லியில என்ன சொல்றோம்னா, வீக்லியில வந்து பை சொல்லியிருந்தோம். வீக்லி ஏன் பை சொல்லியிருந்தோம்னா இந்த பின் பார்க்காக சொல்லியிருந்தா. பின் பார் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 மேல மார்க்கெட் போயிருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்சைட் பார், அது பின் பார்க்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர், ஐ மீன் ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஃபார்மேஷன் ஆயிருக்கு. அது இல்லாம மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டுக்குள்ளேயே தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் இதை தாண்டிச்சுன்னா மார்க்கெட் வந்து செல் போகும். இப்ப இருக்கிறது இந்த பின் பார், அந்த பின் பாரை க்ளோஸ் வச்சுதுன்னா 4 ஹவர் இல்ல ஒன் டேலயே க்ளோஸ் வச்சுச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும். இல்ல மார்க்கெட் இப்படி போயிருச்சுன்னா நீங்க மார்க்கெட் மேலதான் போகும். ஆனா நான் என்னோட பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பைல தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த பாயிண்ட்டை தாண்டிடுச்சுன்னா நம்ம சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா 28893 இதை தாண்டி மார்க்கெட் வந்து க்ளோஸ் போயிருச்சுன்னா மார்க்கெட் செல்லு தான் போகும். யூஎஸ்டி கேடு பாத்தீங்கன்னா மண்டே ஆர் டியூஸ்டேல தான் வந்து ட்ரெண்டை நம்ம சொல்ல முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் எடுத்துக்கிறோம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஐ. நம்ம சொன்ன மாதிரி தான் யூஎஸ்டி ஜேபிஐ லாஸ்ட் வீக் பை தான் சொல்லியிருந்தோம். பட் இன்சைட் பார் இதுக்குள்ளேயே ஃபார்மேஷன் ஆகி மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஒரு என்ன சொல்றது ட்ரெண்ட் சேஞ்சுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தோணுது. ஸோ மார்க்கெட் இதை தாண்டி பிரேக் வச்சிருச்சுன்னா உங்களுக்கு நான் பென்ல வரைஞ்சு காமிக்கிறேன். இதை தாண்டி பிரேக் வச்சிருச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் போகும். இதை தாண்டின்னு சொல்றேங்க. இந்த இடத்த தாண்டி மார்க்கெட் பிரேக் வச்சதுன்னா மார்க்கெட் கீழே தான் வரும். ஓகேங்களா? இல்லைன்னா மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா இதை தாண்டி மேலே போச்சுன்னா பை தான் போகும். ஆனா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்காட்டிக்கு இதை பிரேக் அவுட் அடிச்சதுனாலும் நம்ம கன்ஃபார்ம் பார்த்துட்டு தான் ட்ரேட் எடுக்கணும். பட் இப்போதைக்கு நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கணும்னா யூஎஸ்டி ஜேபிஐ பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா எடுக்கலாம். பட் இந்த கேண்டிலுக்குள்ள டேல பாத்தீங்கன்னா இதுக்குள்ள கன்சல்டேஷன் ஆகுது. இதுக்கப்புறம் வந்துதான் மார்க்கெட் நீங்க ஆர்டர் எடுக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சி எடுக்கணும். நம்ம லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த இன்சைட் பார்க்குள்ளேயே மார்க்கெட் இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பிரேக் பண்ணிருக்கு. பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே தான் வந்திருக்கு. ஆனா ஏன் மார்க்கெட் மேல போகலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் தரல. அதை நம்ம டெலிட் பண்ணிடலாங்க. ஸோ மார்க்கெட் வந்து எந்த ஒரு இதுவும் தரல. ஸோ இதுக்குள்ள நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் கீழே தான் வர்றதுக்கான வாய்ப்புகள், சரி மேலே போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம சொன்ன இந்த இடத்துல கோடு போட்டிருக்கும் பாரு, இதை தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போதைக்கு பை எடுத்துக்குவோம். யூஎஸ்டி செஃப் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேர். யூஎஸ்டி செஃப் பாத்தீங்கன்னா வீக்லி அனலைஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பை இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு. உங்களுக்கு நல்லா பார்த்தாவே தெரியும். மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. இந்த வீக்கும் நம்ம வந்து செல் தான் எதிர்பார்க்க போறோம். இங்க ஒரு சப்போர்ட்ல இருக்கு.
இருந்தாலும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கான எந்த ஒரு கேண்டிலும் இல்லாதங்காட்டிக்கு நம்ம வந்து பை தான் கன்சிடர் பண்ண போறோம். வீக்லியில பை கேண்டிலுக்கான டேல பை மீன்ஸ் டேல ஏதாவது கேண்டில்ஸ் பைக்காக ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நம்ம வந்து பை போகலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேர், நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னதான், இங்கேயே ஒரு கேண்டில் இருந்தது, நம்ம இந்த இடத்துல நம்ம வீக்லி அனலைஸ் பார்த்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ட்ரேடுக்கு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பை எடுத்தவங்க நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. நானும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருந்தது. ஸோ இன்னுமே பை ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு. மண்டேக்கான ட்ரேடும் இதில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்சைட் பார், இது ஒரு பெரிய கேண்டில், இது ஒரு சின்ன கேண்டில், இதுக்குள்ள ஒரு ஃபார்மேஷன் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இதை தாண்டி மேலே போச்சுன்னா மார்க்கெட் பை போகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதை தாண்டி பிரேக் வச்சுன்னா என்ன பண்ணலாம்னா கம்மியான ப்ராஃபிட்ல நீங்க க்ளோஸ் பண்ணலாம். அடுத்து பார்க்கக்கூடிய பேர் பார்த்தீங்கன்னா என்எஸ்டி யூஎஸ்டி, நியூசிலாந்து விசஸ் யூஎஸ். இதுல பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து வீக்லி அனலைஸ்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ இன்னும் மார்க்கெட் வந்து சப்போர்ட், இந்த இடத்துல சின்ன சப்போர்ட் இருந்திருக்கு, கீ பாயிண்ட் இருந்திருக்கு. ஆனா இன்னும் வந்து மார்க்கெட் திரும்பறதுக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. இது வரைக்கும் வரலாம் மார்க்கெட். ஆனா மார்க்கெட் வந்து செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு. அதனால செல் தான் போகணும். டேல ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்ப்போம். டேல கண்டிப்பா நம்ம இங்க ட்ரேட் எடுத்திருந்தோம், இது வரைக்கும் நம்ம புக் பண்ணிருக்க ப்ராஃபிட். அதே மாதிரி இதுக்குள்ளேயும் ஒரு சின்ன கேண்டில் இருக்கு, இந்த பின் பார்க்கும் நம்ம எடுத்திருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு மதர் பார் இன்சைட் பார் ஃபார்மேஷன் இருக்கு. ஸோ இதை தாண்டிச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த கோடை தாண்டிச்சுன்னா எவ்வளவு பாயிண்ட்னா 62187 இருந்துச்சுன்னா நீங்க செல் போகலாம். ஸோ இது வந்து மண்டேக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு என்எஸ்டி யூஎஸ்டியில். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேர் பார்த்தீங்கன்னா ஜிபிபிஎஸ்டி. எக்ஸ்ட்ராவா வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பேர், இது மேஜர் பேர்ஸ் தவிர்த்து நம்ம பார்க்கக்கூடிய பேர். ஸோ அதனால இது ஒரு முக்கியமான ஒரு பேர், ஏன்னா இது நல்ல மூமெண்டம் இருக்கு. ஓகேங்களா, அதனால தான் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ வீக்லி அனலைஸ்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்ல இருக்கு மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் சப்போர்ட்ல இருக்கு. அதனால இங்க ஒரு கன்சல்டேஷன், இங்க வந்து மார்க்கெட் அப்பு போனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் இங்க வைக்கல. ஸோ அதனால மார்க்கெட் மேலே தான் போகும். மேலே போகுதுன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதாவது இருக்கான்னு நம்ம பார்ப்போம். இருந்துச்சுன்னா எடுக்கலாம். வீக்லியில் எந்த கேண்டில் ஃபார்மேஷன் இல்லை, ஒன்லி நம்ம வந்து ப்ரைஸ் பேஸ்டு தான் சொல்றோம். அதுக்கடுத்து டேல நம்ம பார்க்கக்கூடியது, டேல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னா சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்சைட் பார் ஃபார்மேஷன் இருக்கு. இன்சைட் பார் இங்க பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம பை எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதே மாதிரி செல் போச்சுனாலும் நம்ம டேல எடுக்கலாம், பட் குறைவான பாயிண்ட் எடுங்க. பட் பை போச்சுனா மட்டும் அதிக பாயிண்டான ரெக்கார்ட் பண்ணுங்க. நம்ம இங்க சொல்லியிருந்தோம் இந்த கேண்டில், இப்போ நான் உங்களுக்கு சிம்பிள் போட்டிருக்கோம் பாருங்க, இங்க பிரேக் ஆனா மேல போகும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இங்க பிரேக் ஆயிருக்கு, நம்ம செல் எடுத்திருக்கணும், பட் செல் எடுக்கல நம்ம, ஏன்னா பை ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீக் தான் சொல்லியிருந்தோம். இந்த வீக் நம்ம வந்து இதே மாதிரி நம்ம வெயிட் பண்ண வேணாம். ஸோ இந்த கேண்டில் மண்டே வந்து பிரேக் மேலேயோ கீழேயோ எடுத்ததுன்னா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். அதை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் இந்த போட்டோஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஃபாரெக்ஸ் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல வந்து நம்ம போட்டுருவோம். அதுல பாத்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, என்னோட பின் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கடைசியா கோல்டு ஒரு முக்கியமான ஒரு இதுதான் இருக்கு. நம்ம ஒருத்தர் நண்பர் கூட ஃபோன் பண்ணி கேட்டாரு என்ன ஆகும் ஏதாகுன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நம்ம வந்து வீக்லி அனலைஸ் நம்ம பார்த்துருவோம். வீக்லி அனலைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல இங்க ஒரு சப்போர்ட் இந்த இடத்துலயே க்ளோஸ் பண்ணிட்டான், நீங்க உடச்சிட்டு கீழே வந்துட்டு இருக்கான் மார்க்கெட். அடுத்து நம்ம இங்க தான் வருவோம். மார்க்கெட் இன்னும் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. இந்த இடம் வர்றதுக்கு வரைக்கும் செல் ஆகிறக்க வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் கோல்டு வந்து செல் தான். ஸோ ஆனா செல்லுனாலும் கன்ஃபர்மேஷன் டேல ஏதாவது ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் இருந்தா மட்டும் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். நம்ம லாஸ்ட் வீக்ல ஒரே ஒரு கேண்டில் சொல்லியிருந்தோம். இந்த கேண்டில் இது பின் பாரு பிளஸ் ஒரு இன்சைட் பாரு, உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேண்டில் பின் பார் பிளஸ் ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருந்தது. இது கட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் மார்க்கெட் மூவ் ஆயிருக்குது. நீங்க வந்து ட்ரேட் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா வீக்லிலையும் அதே டெய்லி அதே மாதிரி ஏதாவது கேண்டில் ஃபார்மேஷன் இருந்தா எடுங்க. மண்டேக்கான எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அதனால நம்ம எதுவும் சொல்லல. ஸோ இதுதான் நம்மளோட வீக்லி அனலைசிஸ். மேஜர் பேர்ஸ் பிளஸ் ஜிபிபி, ஜேபிஐ அண்ட் கோல்டு, இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம டெலகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட 2 டெலகிராம் சேனல் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட போஸ்டர்ஸ் எல்லாம் போடுறதுக்காக, இன்னொன்னு வந்து நம்ம ஃப்ரீயா கால்ஸ் கொடுக்கறது. அந்த கால்ஸை நீங்க யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட்ஸ் எடுக்கலாம். இதுல வரக்கூடிய லாசஸ்க்கு வந்து நம்ம பொறுப்பு இல்லை. அண்ட் தென் நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டே பேஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ அதனால ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையரா இருக்கும். அதே மாதிரி ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்க கொஞ்ச நாளைக்கு வந்து டெமோ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் எடுத்து பாருங்க நம்மளுடைய கால்ஸுக்கு. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு இது நல்லா பர்ஃபெக்டா ஒர்க் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து கன்ஃபியூஸா நீங்க ட்ரேட் எடுக்கலாம். என்னோட வீடியோஸ் இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.